ராதே ராதே. ஒரு பெரிய கோட்டை, ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்குள்ள ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளே பார்வை இல்லாதவர் ஒருத்தர் தெரியாமல் நுழைஞ்சுடுறார். வெளியே போகிறதுக்கான வழி ஒரே வழி தான், ஒரு 5 அடி கொண்ட ஒரே வழி தான் அந்த கோட்டைக்கு. இப்போ அது உள்ளர போனால் அவ்வளோ பெரிய பரப்பு, அவரால் அந்த வெளியே போகக்கூடிய வழியை கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா பார்வை இல்லை. அவர் உடனே அங்கே யாராவது உதவி செய்வார்களான்னு சொல்லிட்டு ஏங்கி தவித்து பார்க்கும்போது அங்கே ஒரு பெரியவர் கிடைக்கிறாரு. அவர்கிட்ட ஐயா நான் வெளியே போவதற்கான ஒரு பயத்தை சொல்லணும்னு சொல்லும்பொழுது அவர் அவனுடைய கையை பிடிச்சி நேராக அந்த கோட்டையினுடைய சுவரை தொட்டு இந்த அப்படியே தொட்டுக்கொண்டே நீ போனீன்னா வெளியே போவதுக்கான வழியை கண்டிப்பாக நீ அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்கிறான். அவன் உடனே நன்றி ஐயான்னு சொல்லிவிட்டு அந்த சுகத்தை தொட்டுக்கிட்டே வரான். அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. அப்பப்போ தன்னுடைய தலைமுடியை கோதி விட்டுக்கும், ஒரு அபிமானம். அப்போது அப்படி நடந்துக்கிட்டே சில நேரங்களில் மட்டும் தன்னுடைய கையால் முடியை கோதி விட்டுக்கிட்டே போகிறான். கரெக்டாக கொஞ்ச நேரம் கழித்து அந்த வாசற்படி, வெளியே போகக்கூடிய வாசற்படி வரும்பொழுது அந்த செவத்தை தொட்டுக்கிட்டே வரக்கூடிய கையை எடுத்து அவன் தோதிக்கொண்டே கொஞ்சம் நடக்கிறான். அதற்குள்ளே அந்த வெளியே போகக்கூடிய வழியை அவன் தாண்டிடுறான். இப்போ அவன் கையை வச்சு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போது அவன் அந்த வெளியே போகக்கூடிய வாயில் கதவை தவற விட்டுடுறான். ஸோ இது மாதிரி தான் இந்த கோட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நம்ம சம்சார சாகரம் அப்படிங்கிறது, அந்த பார்வை இல்லாதவர் அப்படிங்கிறத நாம தான். இந்த பார்வை இல்லாமை அப்படிங்கிறது மாயை. நமக்கு வெளியே போகக்கூடிய ஒரு உபாயத்தை காட்டினவர் குரு. அவருக்கு குருநாதர் காட்டிய உபாயத்தை நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக நம்முடைய அந்த வைராக்கியமின்மையால், அலட்சியத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தலையை கோதிக்கிட்டே அவன் போய்ட்றான்னு சொல்கிறோம். ஸோ அதனால் குருநாதர் சொன்ன உபாயத்தை தவற விடாமல், அலட்சியம் இல்லாமல் வைராக்கியத்தோடு கடைபிடித்தால் இந்த சம்சார சாகரத்திலிருந்து நாம் வெளியே செல்லும் உபாயத்தை அடையலாம். ராதே ராதே.